எங்க பார்த்தாலும் கூலி வைப்பா இருக்கு. ஆனா கூலி படம் பார்த்தவங்களுக்கு ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்கு. படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நீங்க ரஜினி ஃபேனா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ ரஜினி ஃபேன்ஸுக்கு ஒரு மாதிரியாகவும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு மாதிரி ரிசீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு டாக் இருக்கு இல்லையா? இந்த வீடியோவில் நான் ரஜினி ஃபேனை தான் பேச போறேன், நீங்க ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பேச போறீங்க. நான் அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எனக்கு படம் வருதுன்ற அந்த தேதி எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போலேருந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நம்ம உட்கார்ந்து தேட்டர்ல பார்க்க ஆரம்பிச்சதுமே அந்த டைட்டில் கார்டு எப்படி வரப்போகுது தான் நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தேன். அது ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. வழக்கமாக போடக்கூடிய அந்த டைட்டில் கார்டும் வந்துச்சு, 50 இயர்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷலான டைட்டில் கார்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கதைக்குள்ளே போக ஆரம்பிச்ச அப்புறம் அந்த இனிஷியலாக அந்த மேன்ஷனுக்குள்ளே சூப்பர் ஸ்டாரை இன்ட்ரடியூஸ் பண்ண ஷார்ட்ஸு, அவரை ஒரு சாங்குக்கு ஒரு லீடு கொடுத்து அதில் அவரை காமிச்ச விதம், இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவரை காமிக்காத ஆங்கிள் இல்லை, அவருக்கு போடாத கெட்டப் இல்லை, எல்லாமே பண்ணியாச்சு. அதை தாண்டி ஒன்று புதுசாக பண்ண முடியுமா? பண்ண முடியும்னு லோகேஷ் காமிச்சாரு. அந்த வகையில் எனக்கு பிகினிங்கே ஒரு ரொம்ப சந்தோஷமா ஒரு பக்கா ரஜினிசம் இல்லை ரஜினிஃபைடு மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. படம் தொடங்கின ஒரு 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. போர் அடிச்சதுக்கு முக்கியமான காரணம் லோகேஷ் கனகராஜ் எல்லாத்துக்கும் அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு மாண்டேஜ் பிளான் பண்ணியிருந்தாரு. அந்த மாண்டேஜ் பார்க்கும்போது ரசிக்கக்கூடிய வகையில் இல்லை. இப்போ ஷோபினுடைய மாண்டேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரஜினியுடைய மாண்டேஜ் இருக்கு இல்லையா, அது அந்த ரஜினியை ரொம்ப க்ளோஸ்அப்பாக வச்சு காமிச்சு வேறு ஏதாவது மேஜிக் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்றது ரொம்ப திணிச்சது மாதிரி இருந்தது. ஒரு நேச்சுரலான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ரஜினிக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த 35 நிமிடங்களில் சத்யராஜுடைய கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வருது. அதில் அவர் இறந்து போனதாக காமிக்கிறாங்க. இறந்து போன ஒருத்தரை அவரை எரிக்கிற வரையுமான என்னென்ன நடைமுறைகள்லாம் இருக்குமோ அத்தனையும் அந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க முடியுது. அது ரொம்ப லென்த்தியராக இருந்தது. இப்போ பொதுவாக சந்தானம் படங்களில் மாறன் நடிச்சிருப்பார். ஆக்சுவலாக நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அவர் பண்ணக்கூடிய சட்டிலாக பண்ணக்கூடிய காமிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சந்தானம் படத்திலே மாறன் மட்டும் இருக்க மாட்டார், மாறனோட சேர்ந்து ஒரு 8-9 பேர் இருப்பாங்க காமெடியன்ஸாக. இந்த 35 நிமிஷத்தில் மாறனுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றது நிறைய இடங்கள்ல வருது. ஒரு சிங்கிள் ட்ராக்காக அந்த காமெடி போகுது. அது உண்மையாகவே காமெடியாகவும் இல்லை, ரசிக்கக்கூடிய வகையிலையும் இல்லை. ஸோ அந்த லேக் பார்க்கும்பொழுது லோகேஷ் கனகராஜுக்கு இந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமாக குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படம் எடுக்க தெரியலையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வந்தது. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சாங்ல தொடங்கி அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே போயிட்டு அவங்களெல்லாம் இது பண்ணுவார் இல்லையா, அப்போது அந்த ஸ்டண்ட்டே ஒரு ஹியூமரஸாக பண்ணியிருந்தாங்க. அதுதான் ரஜினிக்கான ஒரு யூனிக்னஸ்ன்னு நினைக்கிறேன். அவர் முறையாக ஒரு கமர்ஷியல் ஹீரோ இல்லை ஒரு ஹீரோவே காமெடி பண்ண முடியும் அப்படின்றத தொடங்கி வச்சதே அவர் தான். இன்னைக்கு அவர் போட்டு வச்ச பாதையில தான் எல்லா ஹீரோஸும் வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. அவருடைய ஏஜுக்கு அந்த மாதிரியான காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா சத்யராஜோடைய இறப்பு, அதெல்லாம் எப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற இடத்துல கூட எனக்கு அது எப்படியா நான் யோசிச்சேன் அப்படின்னா, ஒரு ரஜினி ஃபேனா பார்க்கும்போது ஆடியோ லான்ச்ல சொன்னார்ல, ஃபர்ஸ்ட் ஷாட்டே யாராவது இப்படி டெட் பாடிக்கு மாலை போடுறதை வைப்பாங்களாங்க அப்படின்னு சொல்லி, ஓ அவர் இதுதான் சொன்னாரா அப்படின்னு சொல்லி நான் அதோடலாம் கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னொன்று அந்த பிளாக் ஷர்ட்ல அவரை பார்க்கும்போதும் சரி, ஒரு நண்பனை இழந்த ஒருத்தரா நின்று அவருடைய சோகத்தை வெளிப்படுத்துறது, இது எல்லாமே ரொம்ப அழகா கனெக்ட் ஆச்சு எனக்கு ஒரு ஃபேனா. இந்த படத்தை பார்க்கும்பொழுது நீங்க ரஜினி எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாது. ரஜினி தன்னுடைய 100% எஃபோர்ட்டை நடிப்புலையும் சரி, அவருக்கு கொடுத்த அந்த டாஸ்க்லையும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸும் சரி, எல்லாத்துலேயுமே ஸ்டண்ட்டு, அவருடைய ஸ்டைலில் எந்த வகையிலையும் குறைச்சல் இல்லை, எல்லாமே அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் அஸ் அ ஸ்டோரியாக நம்ம பார்க்கும்போது இப்போ ரஜினியும் சத்யராஜும் கடைசியாக நடித்த படம் மிஸ்டர் பாரத்ன்னு சொல்கிறாங்க. ஒரு 36 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த படத்துக்கு பிறகு சத்யராஜ் இணைகிறாரு அப்படின்னா அந்த சத்யராஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கதையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த இடத்துலையுமே இல்லை. அவர் ஒரு சின்ன கேமியோ ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவருடைய டெத் சீனை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அதிகபட்ச ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே லெஸ் தென் 2 மினிட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ சத்யராஜை இன்னும் பயன்படுத்தியிருக்கலாம். அவங்க ஒரு வணிக ரீதியாக இந்த படத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ அமீர் கான் உள்ளே வந்திருக்காரு, சத்யராஜ் உள்ளே வந்திருக்கிறாரு. உண்மையாலே கதையினுடைய நாயகர்களாக ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்துல பார்த்தோம் அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ரஜினிக்கு இணையாக அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணது அப்படின்னா ஒன்று ஷோபின், அப்புறம் நாகார்ஜுனா. இப்போ இந்த நாகார்ஜுனா கேரக்டரும் ஷோபின் கேரக்டரும் அவங்களோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்த பில்டப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே
டு த மேக்ஸிமம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். நான் சொன்ன அந்த 35 நிமிடங்கள், முதல் 35 நிமிடங்கள் வந்து உண்மையாகவே அது ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்த்தா கூட என்னடா படம் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகம் ஏற்றிருக்கலாமே, இது லோகேஷ் படமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகுது. உங்களுக்கு ஆக்ஷனாக பறந்துகிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையுமே சுடுறாங்க, அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு, எல்லாமே ஸ்டைலிஷாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. படம் பார்த்த நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, படத்தினுடைய டைரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜா இல்லை அன்பறிவு மாஸ்டர்ஸா அப்படின்னு தெரியல, எல்லா இடங்கள்லையுமே ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்குது அப்படின்னு. இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து 100% வந்து சரியான முடிவு அப்படின்னு நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. இது வழக்கமான சண்டை காட்சிகள் தானே அதில் இருக்குது அப்படின்னு. 2 விஷயங்களுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து அந்த எலக்ட்ரிஃபை பண்ணி ஒருத்தரை வந்து சாகடிக்கிறது, ஒரு சாம்பலாக்குறது, அதெல்லாம் வந்து ஒரு நூதனமான ஒரு எண்ணம். அதாவது இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா? சில விஷயங்கள் வந்து நம்ம சமூகத்தில் யோசிக்கவே கூடாதுன்னு நினைப்போம்ல, இதெல்லாம் நல்லதே கிடையாது அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப இலகுவாக இதில் வந்து பூத்திருக்காங்க. இப்படி கூட நீங்கள் வந்து மாற்றி யோசிக்கலாம், நீங்கள் ஒரு தவறு செய்வதற்கான ஒரு தூண்டுதலாக இந்த படம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பல பேர் வந்து படத்தில் காமிக்கிறதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு காலேஜுக்கு வந்து போயிருந்தேன் பேசுறதுக்காக. மாணவர்கள்ட்ட பேசும்போது கூட அவங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாருன்னு கேட்டால் லோகேஷ் கனகராஜ் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் தொடர்ச்சியாக அவருடைய படங்களில் இந்த வயலன்ஸை பூத்துறதும், இப்போ இந்த போதை கலாச்சாரத்தை பற்றி அவர் வந்து எல்லா படங்கள்லையும் அதை வந்து ஏதோ ஒரு வகையில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அது வந்து சொசைட்டியில் ஒரு பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அவருடைய டைரக்ஷனை பற்றி விமர்சனம் போது இல்லை, அதுக்கு தான் அவங்க ஒரு சீன் வச்சுருக்காங்கல்ல. இப்போ மது தவறானது அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாத்தையும் சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து ஊத்துனதுக்கு அப்புறம் அவர் எட்டி உதைக்கிறாரு சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லாம தெய்வம் நின்று கொள்ளும், மது கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும்னு சொல்லிட்டு இப்ப அதெல்லாம் வந்து ரஜினி சார் வந்து எல்லா ஆடியோ லான்ச் மேடைகளையும் பேசுறாரு, அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லா இடத்துலயுமே பேசுறாரு. அதற்கான ஒரு களமாக ரஜினி சார் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. இப்ப அந்த விமர்சனத்தை வந்து தவிர்க்கணும்ன்றது தான் இந்த படத்துல அவரை வந்து வலுக்கட்டாயமாக அந்த காட்சியெல்லாம் வச்ச மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா அது எல்லாமே ப்ரிடிக்டட் சீன்ஸ். நீங்க படம் பாத்தீங்கன்னா நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. அடுத்து ரஜினி சார் என்ன பண்ண போறாரு, அவர் வந்து ஒரு காக்டெயில் பார்ட்டி மாதிரி பண்ண போறாரா இல்ல அதை எட்டி உதைக்க போறாரா அப்படின்றது நிச்சயமா எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து எட்டி உதைக்க போறாரு, அதை என்கரேஜ் பண்ண மாட்டாரு அப்படின்றது கம்யூனிகேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வலுக்கட்டாயமா அதுல இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த போதை கலாச்சாரம் தொடர்பான விஷயங்கள் வந்து அவருடைய படங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு, அது சார்ந்த காட்சிகள் அவர் நிறைய வந்து பயன்படுத்துறாருன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து இப்போ அவருக்கு வேற ஏதாவது ஒரு திரைக்கதை அம்சத்தை நம்ம உள்ள புகுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டு வர்றாரு. இதுவுமே ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொரு விஷயம், ஏன் இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷோபின் வந்து சத்யராஜை வந்து அவருடைய நெஞ்சில குத்தி கொள்வார். அதை ரொம்ப வந்து தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது இதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள், அவங்க 2 பசங்களுக்குள்ள நண்பர்களுக்குள்ளே சண்டை வந்துச்சு அப்படின்னா ஸ்கூல்ல வந்து அவங்க ஒரு 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி அடிச்சானா என்ன ஆகுது. ஸோ அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் இடம்பெற்றதுனால தான் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் இப்போ ஒரு படத்துல என்ன மாதிரி காட்சி வைக்கணும் வைக்கக்கூடாதுன்றதுல கண்டிப்பா வந்து விவாதத்துக்குரியது தான். சொசைட்டியில சினிமாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறவங்க கண்டிப்பா இருக்கிறாங்க, அது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தான். பட் நம்ம சினிமாவை அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எந்த படங்களையும் நம்ம வந்து ஏத்துக்கவே முடியாது. அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து யாரும் வாழ்க்கையில ஃபாலோ கூடாத விஷயங்கள் தான். இப்போ ஒரு வில்லனை இல்ல ஒரு தவறான ஒரு தொழில் பண்றவங்களையோ காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி ஆக்சுவலா இருக்காங்களோ அதை தானே காட்சிப்படுத்த முடியும். இப்ப எல்லாரையுமே வந்து ஒரு தூயவர்கள் மாதிரியும் அவங்க எல்லாரும் நேர்மையானவர்கள் மாதிரியுமே காமிச்சா அங்க ஒரு கதை எப்படி வரும், ஒரு வில்லனை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளும் வருது இல்லையா. இப்ப இன்னும் பேக் டு அந்த படத்தோட கான்செப்டுக்குள்ள வரணும் அப்படின்னா, ரஜினிகாந்துடைய ஒவ்வொரு போர்ஷன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க சொன்னதை ஒரு வகையில பாசிட்டிவா கூட நான் எடுத்துலாம்னு நினைக்கிறேன். அன்பறிவு தான் டைரக்டரா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஸ்டண்ட்டை வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஏஜ், அவருடைய பிசிக்கு, அவருடைய ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் மனசுல வச்சு ஒரு ஸ்டண்ட் பண்ணணும். ஆனா அது வந்து அவருடைய ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும், ஃபேன்ஸை என்ஜாய் பண்ண வைக்கணும். இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இப்போ ரஜினிகாந்தும் கமலஹாசனும் அன்பறிவு பத்தி அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காங்கன்னா அந்த பாராட்டுதலுக்கும் அந்த புகழுரைக்கும் முழுமையான தகுதி படைத்தவர்கள் அன்பறிவு மாஸ்டர்ஸ் நான் நினைக்கிறேன். அவ்வளவு பிரில்லியண்டான ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்ப ஸ்டண்டை பொறுத்த வரையில ரஜினிக்கு வந்து ஜெயிலரை விட இதுல வந்து தத்ரூபமா பொருந்தி அமைச்சிருந்தாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருந்தது. அது எல்லாமே ஷூட் எல்லாமே நைட் ஷூட்ல இருந்ததுனால எந்த இடத்துலயும் ஒரு குறையா எதையுமே பார்க்க முடியல.
ரஜினி சார் வந்து ஒரு சும்மா அப்படி பார்த்தாலே 10 பேர் கீழே விழுந்தாலும் நம்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு டெமிகாட் இமேஜ் அப்படின்றது அவருக்கு இருக்கு. இருந்தாலும் கூட வந்து ஒரு 10 பேர்த்த 20 பேர்த்த அவர் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு இடத்துல கூட வந்து இவர் அடிச்சிருக்க மாட்டாரு, இதெல்லாமே வந்து ஒரு மிகைப்படுத்தி காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு எந்த இடத்துலயுமே வரல. அந்த எடிட்டிங்குமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிஓபி கிரீஷ் கங்காதரனையும் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த கலர் ஷேட் வந்து எல்லா இடங்கள்லையுமே தெரிஞ்சது. அது ரொம்ப நல்லாவும் இருந்தது. படமா பார்க்கும்போது நமக்கு நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு தோணுது. இப்போ ஒரு ஹாலிவுட் படத்துல எப்படி எடுப்பாங்களோ பிரம்மாண்டமா, அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் இருந்தது. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயமா இருந்தது. படத்தினுடைய பெரிய ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அதாவது நடிகர்களை தாண்டி அந்த படம் இன்னைக்கும் பேசப்படுது, இல்லை இன்னைக்கு வந்து அது வெற்றி பெற போகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அனிருத்தா தான் இருப்பாரு. அனிருத்தோடைய பின்னணி இசை தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. ஒருவேளை அந்த படம் வெற்றி அடைஞ்சது அப்படின்னா, கூலி வெற்றி படம் ஆனது அப்படின்னா, அனிருத் மட்டும்தான் அனைத்து கிரெடிட்டுக்கும் சொந்தக்காரராக இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பிஜிஎம் எல்லா இடங்கள்லையுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரஜினியோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை ரொம்ப எலிவேட் பண்ணி காமிச்சதாக இருக்கட்டும், நாகார்ஜுனாவுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை எலிவேட் பண்ணதுக்கு காமிச்சதாக இருக்கட்டும், அதே மாதிரி சோபினுடைய சார்ந்த காட்சி அமைப்புகளில் அவருடைய தோற்றம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் இதை செஞ்சிருவாரா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஆனால் வந்து அவருடைய அந்த பிஜிஎம், அவர் வரக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய பிஜிஎம் எல்லாமே வந்து இவரால் இதை பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு ரஜினி சார் மாதிரி ஒரு ஹீரோ, அவருக்கு ஒரு பேரை காமிக்கல. அவங்க கதைப்படி இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க, ஏதோ ஒன்று ஃபோட்டோ ஒரு இடத்துல காமிக்கிறாங்கன்னு இருந்தாலும் த்ரூ அவுட் த மூவி வந்து அவருக்கு ஒரு பேர்னு யாரையும் காமிக்காம, ஒரு ஹீரோயின், ஒரு லீடு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி யாரையும் வைக்காம, ஒரு ஹீரோவை இப்படி படம் முழுக்க தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் நம்மள அதை பத்தி யோசிக்கவே விடல. ஆமால, ரஜினி சாருக்கு இப்படி ஒரு பேருங்கிற மாதிரி காமிக்கலையே. நமக்கு ஜெயிலர்ல எடுத்தா கூட ரம்யா கிருஷ்ணன் இருப்பாங்க, அந்த வயதுக்கேற்ற காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த படத்துல லோகேஷோடைய முக்கியமான மேக்கிங்ல அவர் பண்ண சூப்பரான விஷயம் என்னன்னா, நமக்கு அப்படி ஒரு ஃபீலிங்கே வர வைக்கல. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அழகா கொண்டு வந்திருக்காரு. அதே நேரத்துல ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா, ஒரு கதாநாயகர்களோடு நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்ருதிஹாசன், அவங்க வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு பொண்ணா நடிச்சிருக்காங்க. முக்கியமான ரோல் தான், பட் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அவங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அவங்கள மாத்தி அவங்களையும் பக்காவா பெர்ஃபார்ம் பண்ண வச்சு கடைசி வரையும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப யூனிக்கான விஷயம் நான் பாக்குறேன். அதோட சேர்த்து நாகார்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்பேஸ், சூப்பர் ஸ்டாரோட படத்துல அவரை தாண்டி தான் மற்ற எல்லாருமே. ஆனா வந்து தனிப்பட்ட முறையில அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதும், அதை தாண்டி கதையில அவருக்கு அந்த கேரக்டர் கொடுத்திருந்தாலும் அந்த ஸ்கிரீனை வந்து அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு. ரஜினி இருக்கக்கூடிய ஒரு படத்துல இன்னொருத்தர் வந்து பேர் எடுக்க முடியும், இன்னொரு ஹீரோ வந்து அதுவும் அவருடைய ஜானர்ல இருந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து சடனா ஒரு ஆன்டகனிஸ்டா பிளே பண்ணி அவரும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. நம்ம வந்து என்னதான் தோழா மாதிரி இல்ல ஒரு சில படங்கள்ல சமீபத்துல நாகார்ஜுனாவை பார்த்திருந்தாலும் கூட, ரட்சகனுக்கு பிறகு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் வந்து கொண்டாடக்கூடிய இடத்துக்கு நாகார்ஜுனாவை லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காரு. நானும் மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து ரொம்ப லேட்டா தான் படம் பார்த்தேன், ஓடிடியில தான் பார்க்க முடிஞ்சது. அப்போ பார்த்துதான் எனக்கு அந்த சௌபின் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே தெரியும். அவரை வந்து இந்த படத்துல கொண்டு வந்து அவரை ஃபைட் பண்றதா இருக்கட்டும், பழி வாங்குறது, அவர் பிளே பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த நடிகர் என்பதை தாண்டி அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு நான் பாக்குறேன். அது எல்லாமே வந்து ரைட்டிங்ல ரொம்ப அழகா லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்தை எவ்வளவு ஸ்டைலிஷா காமிக்க முடியும், அவருக்கு என்னென்ன அழகான விஷயங்கள் இருக்கோ அதை எப்படி ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்க முடியும்ன்றதையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தமிழ்நாடு, கேரளா, அதே மாதிரி ஆந்திரா, தெலுங்கானால வந்து கூலிக்கு நல்ல வரவேற்பு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா அந்தந்த ஹீரோஸோட கனெக்ட் ஆயிப்பாங்க. இப்போ நாகார்ஜுனாவுடைய ரோல் அப்படின்றது கூலி படத்துல கிட்டத்தட்ட ரஜினிகாந்துக்கான ஈக்குவலான ரோல், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கான ஈக்குவலான ஒரு ரோலோட தான் அவர் பண்ணியிருக்காரு. ஷோபினுடைய கேரக்டருமே வந்து ரொம்ப கதையில் ஒரு முக்கியமான ரோலாக ப்ளே பண்ணுது. அதே மாதிரி அவருக்கான ஒரு பில்டப் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலி வந்து ஃபஹத் ஃபாசில தான் சோபினுடைய கேரக்டருக்கு கேட்டிருப்பாங்க போல. இன்கேஸ் வந்து ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருந்தா கூட இந்த ஒரு வெயிட்டேஜ் இருந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா ஷோபினுடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அதேமாதிரி அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக தமிழுக்குள்ளே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாரோட நடிக்கும் பொழுது அந்த எலிவேஷன் வந்து சரியாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நம்ம பேசுகிறோம் இல்லையா, இப்போ நெகட்டிவாகவும் சில விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு ஸ்பாய்லராக சொல்ல தேவையில்லை, பட் நம்ம கவனித்த சில விஷயங்களை நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள்.
நெகட்டிவ் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் வந்து அப்படி சடனாக எதையுமே சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு வந்து ஒரு சினிமாவை பார்க்கக்கூடிய ஒரு சராசரி ஆடியன்ஸா இல்லை ஃபேனாக பார்த்தா கூட எந்த இடத்துலையும் எனக்கு போர் அடிக்கவே இல்லை. படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் என் டைம் என்னாச்சு அப்படின்னு ஃபோன் எடுத்தோ இல்லை சோஷியல் மீடியாவில் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னோ எடுத்து நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக எங்கேஜாக வச்சிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, ரஜினிகாந்த் எப்படி இருக்காரு, ஒரு 50th இயர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர், அவரை எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தது ரொம்ப ரசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி நம்ம அப்படி ரொம்ப யோசிச்சு என்னதான் மைனஸ் இருக்கு அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன குறைகள் இல்லைன்னா லாஜிக் மிஸ் ஆனது அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்க என்ன கன்வே பண்ண வராங்க அப்படின்றது குழப்பமா இருந்துச்சு. என்ன மாதிரி இடங்கள்ல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா, இப்ப நாகார்ஜுனாவோட பையனா வந்து ஒருத்தரை வந்து அங்க ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. அவர் நமக்கு எல்லாம் அறிமுகம் இல்லாத முகம், எனக்கு தெரியல, மற்ற ஆடியன்ஸ்க்கு எப்படின்னு தெரியல. அவரை காமிக்கும் போது ஒரு சில காட்சிகள் எனக்கு வந்து இது எந்த கேரக்டர், நாகார்ஜுனா பையன் வந்தாரு அவர் தானா இது, அவரை வந்து அங்க இதுல ஒர்க் பண்றதா கஸ்டம்ஸ்லன்னு சொன்னாங்க, இவர் இதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, இல்ல இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. 2-3 இடங்கள்ல வந்து ஹேர் ஸ்டைலே மாறி இருந்தது. அவர் தானே இப்ப பொதுவா வந்து ஒரு கஸ்டம்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபிட்டா வச்சிருப்பாங்க, அவங்களுடைய பாடி வந்து ரொம்ப ஃபிட்டா வச்சிருப்பாங்க. நாகார்ஜுனா பார்த்தோம்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு நபரா இருக்காரு. உபர் கூல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காரு. அவர் டீல் பண்றது எல்லாமே வெளிநாட்டுக்காரங்களோட டீல் பண்ற மாதிரி இருக்கு. அவர் ரொம்ப ரேரா தான் அந்த போட்டுக்கே வர்றாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து பிஸியா இருக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்காரு. அவருடைய பையன் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப லோக்கலா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு. அதாவது அவருடைய ஸ்டைலிஷ்னஸ்க்கு மீட் பண்ணாத ஒரு நபரா இருக்கிறாரு, கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தது. அதே மாதிரி கேரக்டர் ஆர்க்ல குறிப்பா வந்து நாகார்ஜுனாவுடைய கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ரஜினியோட கேரக்டராக இருக்கட்டும், ஷோபினுடைய கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஸ்டைலிஷ்னஸ் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கங்கே வந்து லாஜிக் மிஸ் ஆகுது. சில இடங்களில் வந்து அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்து கம்யூனிகேட்டே ஆகலை. மேபி பிஜிஎம் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஓவராக இருந்ததுனால நமக்கு புரியலையா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் படத்தில் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த 35 மினிட்ஸ், அப்புறம் வந்து லாஸ்ட் அந்த ஸ்டோரி எண்டிங் அப்படின்றது வந்து இன்னும் பெட்டரா அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ ஜெயிலர்லாம் ஒரு நாட் இருக்கும், அந்த நாட் வந்து த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து அந்த கண்டினியூட்டி இருந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து நிறைய இடங்கள்ல அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஷோபினை வந்து அந்த கமிஷனர் ஆஃபீஸ் பக்கத்தில் புதைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் அந்த காவலர்களுக்கு தெரியட்டும், போலீஸுக்கு தெரியட்டும் என்னுடைய அருமை என்ன அப்படின்றது, என்னுடைய பவர் என்னன்றது தெரியட்டும் அப்படின்றதுக்காக நாகார்ஜுனா அந்த ஜாப்பை வந்து கொடுக்குறாரு. புதைச்சிடுறாங்க. திடீர்னு வந்து அவருடைய கை வந்து மேலே வருது. அதெல்லாம் இன்னும் வந்து த்ரில்லிங்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அவரை ட்ரெயினில் அனுப்பிச்சிடுறாங்க. ட்ரெயினில் வந்து அந்த ட்ரெயின் ஓட்டக்கூடியவரை வந்து அடிச்சு போட்டு அங்கேருந்து கால் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து ஒரு மாஸ் சீனாகவே இல்லை. ஏதோ ஒருத்தர் வந்து நம்ம அனுப்பிச்சி விட்டு அவர் ஒரு சின்ன துரோகம் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் கிடைச்சது. அந்த மாதிரி அங்கங்கே பிரச்சனைகள் இருந்தது. நாகார்ஜுனா வந்து ஷோபினுடைய மனைவியை வந்து இன்ட்ராகேட் பண்ணுவார். இன்ட்ராகேட் பண்ணும்போது திடீர்னு அவங்க வந்து ஒரு கம்பி எடுத்து குத்த ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவர் பேசக்கூடிய வசனங்கள் வந்து கன்வே ஆகலை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. அதே மாதிரி ரஜினி வந்து ஒரு சிங்கிள் ஷாட் டைலாக் பேசுவார். அதுவுமே வந்து கம்யூனிகேட் எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் ஃப்ளாஷ்பேக்கை சொல்றாரு, பட் அது அவர் சொல்லக்கூடிய அந்த எமோஷனையோ இல்லை அதுக்கான வெயிட்டேஜையோ நமக்கு கொடுக்கல. அவர் நல்லா பண்ணியிருக்காரு, பட் அது என்ன விஷயத்த நமக்குள்ள கடத்தணுமோ அது கடத்தலன்றதை நானும் ஃபீல் பண்ணேன். சத்யராஜா இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம். அமீர் கான் மாதிரியான ஒரு ரோல் வந்து உண்மையிலே தேவையில்லை அப்படின்னு நமக்கு தோணுது. எதுக்காக அவர் வந்தார் நம்மளால வந்து பிரமிப்பா பார்க்க முடியல. இப்போ வந்து விக்ரம் படத்துல வந்து ரோலெக்ஸ் கேரக்டர்ல சூர்யா ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்திருப்பாரு. அந்த 5 மினிட்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த ஒட்டுமொத்த படத்திலே வந்து சூர்யாவுடைய பேர் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. இன்னைக்கும் ரோலெக்ஸ் படத்தை வந்து ஒரு ஸ்டாண்டலோனா எடுங்க அப்படின்ற அளவுக்கு லோகேஷ்க்கு வந்து ஃபேன்ஸ் உருவாகி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வெயிட்டேஜ் வந்து அமீர் கானுடைய ரோலுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷோபின், நாகார்ஜுனா, ரஜினி சாருடைய கேரக்டர் வந்து வெல் ஆக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜ் அமீர் கானை மிஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் டோர் கேர்ளாக வந்து ஸ்ருதிஹாசன் தெரியவே இல்லை. த்ரூ அவுட் த ஃபில்ம் அவங்க இருக்கிறாங்க. பிரீத்தின்ற கேரக்டரில் வந்து அவங்களுடைய நடிப்பை நம்ம குறை சொல்ல முடியாது. பட் ஏதோ ஒரு வகையில் அவங்க நமக்கு கனெக்டே ஆகலை. அது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது. நீங்கள் ரஜினி ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு போரே அடிக்காது. ஜெயச்சந்திரன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரஜினி ஃபேன் இல்லை, நான் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் இல்லை இன்னொருத்தருடைய ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அங்கங்கே வந்து போர் அடிக்கும். நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் எடுப்பீங்க. இந்த மாதிரி நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு குறை சொல்லுவீங்க. பட் ஒன் டைம் வாட்ச் நீங்கள் நிச்சயமாக போய் ரஜினி சாருடைய ஸ்டைலுக்காகவும் அவருடைய மாஸுக்காகவும்
நீங்கள் படம் பார்க்கலாம்.